தீபிகா, உன்னை மேனேஜர் கூப்பிடுறாங்க. சார். என்ன தீபிகா, வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா? இல்லை சார். உங்கள் டீம் பண்ண ப்ராஜெக்டில் எல்லாமே எரராக வந்திருக்கு. உங்களுக்கு அது தெரியுமா? கியூசி பண்ணீங்களா? சார், கியூசி பண்ணீங்களான்னு கேட்டேன். இந்த வேலையெல்லாம் யார் முடிப்பா இப்போது? நானே ஃபினிஷ் பண்ணிடுறேன் சார். ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துட்டு கிளம்புங்க தீபிகா. யூ மே லீவ் நோ. பாரதேசி பாண்டா என்ன சொன்னான்னு தெரியல, செல்லம் மூஞ்சிய மாறிச்சு. இறா பாண்டா ஒரு பாண்டா, நாள் nice எங்க? ஒன்றும் இல்லை சார். ஓ, இன்னும் 5 நிமிஷத்தில் எனக்கு பர்த்டேவா? நானே எப்போ சாகலான்னு ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வர வர நம்ம பர்த்டேக்கு விஷ் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை, இந்த பர்த்டேவும் நம்மளை எக்ஸைட் பண்ண மாட்டேங்குதே. மேபி இது நம்மளோட லாஸ்ட் பர்த்டேவாக இருக்குமோ? அப்போ சரி, இதை நம்ம தனியாக செலிப்ரேட் பண்ணலாம். யாரோ பூனை மாதிரி இருந்தது. சேச்சா, அப்படிலாம் அது இருக்காது. நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஹாப்பி பர்த்டே டு என்னாச்சு? யாருமே இல்லை. யாராச்சும் இருக்கீங்களா? என்ன ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. ஏய் சாம், அடிபாவி, நீதானா? பின்ன வேற யார் வேணும்? இல்ல, ஆஃபீஸ்ல வேற யாரும் இல்லையா? தெரியலையே, எல்லாரும் போனதுனால தானே நீ வந்தேன். ஏன் வீட்டுக்கு போல? அந்த பாண்டா உனக்கும் வேலை கொடுத்துச்சா? அது காட் கேம் இத ஒர்க். அட நீ தனியா இருக்கல, உன்னை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி கடவுள் என்ன உங்களோட விட்டு போய்க்கிறாரு. வாட் a beautiful god. என்ன ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதே உன்கிட்ட இருந்துதான். நீ என்ன மனசுல நினைச்ச? நான் ஒன்றும் நினைக்கலையே. நீ என்ன மனசுல நினைச்ச கரெக்டா? ஏய் சீ, டோன்ட் வரி டிங்கிடி குட்டி, எதனா வேணா கால் மேல் ப்ரொடக்டிவ். ஓகே டேய் நான் இந்த டிங்கிடி மிங்கிடின்னு பேசினா வாயை உடைச்சிடுவேன். சரி யூ கண்டினியூ தி வர்க். எதனா வேணா மனசுல நினைச்சுக்கோ, டிங்கிடி வந்துருவேன். ஓகே சிவா, சேர் நகர்ந்த மாதிரி இருந்தது. ஹாய்.
பைத்தியக்காரா. என்ன தானே தென்ன இல்ல. போய் சொல்லாத. ஹார்ட் காட் த மெசேஜ் யூனோ. ஆமா, உன்னதான் தேடினேன். என்னதானா சொல்லு, என்ன வேணும்? டீ, காஃபி, பஜ்ஜி, போண்டா, வடகரி, தோசை, பொங்கல், இட்லி, உப்புமா, தோசை. இரிட்டேட் பண்ணாம நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியா? சொல்லு. இங்க நம்மளை தவிர வேற யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சொன்னா நம்ப மாட்டேன், எனக்கும் அது ஃபீல் ஆச்சு. யாரோ என்கிட்ட பேசுற மாதிரி. அப்படியா? ஆனா அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது அது என் மனசாச்சுன்னு. உன்னை இம்ப்ரெஸ் பண்ண அது எனக்கு ஐடியா கொடுக்குது. ஏய், ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு. இவனுக்கு பேயே பரவாயில்ல. செங்கல்பட்டு சைத்தா, நீ என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க இங்க? பெண்டிங் ஒர்க்ஸ் முடிச்சிட்டு இருக்கேன். டிங்கிடிக் ப்ரொடெக்ஷன் நான் கூட நீ என்ன பண்றீங்க? பர்ஸை மறந்து விட்டு போயிட்டேன், அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். பர்ஸ் எடுக்க சுடுகாடு போய் மாதிரி 12 மணிக்கு வருவே நீ? பக்கத்துல ஷாப்பிங் போயிருந்தேன், அதை முடிச்சுட்டு அப்படியே இங்க பர்ஸ் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். வந்துட்ட எனக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுத்துட்டு போறியா? கம்பெனியா? இந்த கம்பெனி கொடுக்குற சம்பளத்துக்கு 8 மணி நேரம் வேலை செய்யறதே பெருசு. இதுல உனக்கு வேற இப்ப கம்பெனி கொடுக்கணுமா? சான்ஸே இல்ல. என்னால முடியாது, நான் வீட்டுக்கு போறேன். அதித்தி. ரொம்ப தான். என்ன வீட்டுக்கு போறேன்னு பின்னாடி போறா? பாய், நாளைக்கு பாப்போம். ஹே அதித்தி. டிங்கிடி, அவ போனா போறா, கம்பெனிக்கு நான் இருக்கேன்ல. ஐயோ, என்ன லோ வோல்டேஜ் மிக்ஸி மாதிரி சுத்துறா? ஐயா டிங்கிடி, என்ன கர்ப்பம்பூச்சி பாத்துட்டு? ஏய் பைத்தியம், நீதானா? இப்ப என்ன மறந்து விட்ட? மூளைய விட்டு போயிட்டியா? சிப்ப மூஞ்ச பாரு. பைக் ஸ்டார்ட் ஆகல. சரி, வேற எங்க போறது இந்த டைம்லன்னு சொல்லிட்டு நான் திருப்பி இங்கேயே வந்துட்டேன். சரி, நீயும் எங்க கூடவே இரு. மார்னிங் விடிஞ்சதும் எல்லாரும் சேர்ந்து போயிடலாம். எனக்கும் கொஞ்சம் துணையா இருக்கும். ஏன் டிங்கிடி, உன் வாழ்க்கை துணை நான் இருக்கும்போது கண்ட துணைலாம் எதுக்கு? சாம், நான் விளையாட்டுக்கு சொல்லல. நானும் தான். ஏய், நான் சொல்றத முழுசா கேளுடா. கடுப்பேத்திட்ட. இங்க ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, இவதான் அன்டைம்ல லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு பீடா போட்ட வடக்கி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கா. தீபிகா, இவன் ஓவரா பேசுறான், சொல்லி வை. போடி பீடா வடக்கி. 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துங்க. இங்க உண்மையாவே ஏதோ தப்பா இருக்கு. நம்மளை தாண்டி இங்க ஏதோ இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்னால கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பேயின்னு சொல்றியா? அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. அதானே, நீ இருக்கும்போது நான் பாசிபிள் அட்டல். சும்மா இரு சாம். எந்த காலத்துல இருக்க தீபிகா நீ? அவன் மூணுல செட்டில் ஆக பிளான்லாம் போட்டுட்டு இருக்கான். இப்ப வந்து பேய் பிசாசுங்கிற. நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா ஐ கேன் ஃபீல் இட். இங்க வேற ஏதோ ஒன்று இருக்கு. பாத்தீங்களா? பள்ளி கூட கத்துது. ஓ, பள்ளி கத்துனா நடக்குமா? இப்ப பாரு, நானும் டிகிரி கல்யாணம் பண்றோம். கத்து பள்ளி, கத்து பள்ளி, கத்துடே. என்னடி? என்ன? ஏய், நீ தானே ஏன்னு டைனோசர் வயசுல கூப்பிட்ட? நான் இல்லையே. டிங்கிடி, இவ கூட சேராத. வாயை திறந்தாலும் ஒரே பொய் பித்தலாட்டம் தான் பேசுறான். கேட்டுச்சுல? யார் அது? ஏதாச்சும் சிஸ்டம்ல இருந்து வர சவுண்டா தான் இருக்கும். ஏது சிஸ்டம்ல இருந்து டைனோசர் மாதிரி சவுண்ட் வருதா உனக்கு? கைஸ், ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? பேய் பிசாசெல்லாம் ஒண்ணுமே இல்ல. விண்டோ ஓபன்ல இருக்கு, அதான் சொன்னேன். தீபிகா! ஐயோ தீபிகா, தீபிகா ஏச்சுக்கோமா. ஐயோ என்னாச்சு மயங்கிட்டா. ஐயோ ஏச்சுக்கோ ஏச்சுக்கோமா. ஏச்சுக்கோ. என்னாச்சு? நீ தான் திடீர்னு மயங்கிட்ட. என்ன பசிக்குதா? தெரியல. சரி வா. தூக்கு. பாத்து எந்திரி, உட்கார். மெல்ல பூ மாறி மெல்ல. ஓகேம்மா. டிங்கி இங்கே இருமா. நான் போய் 1 கிலோ சாத்துக்கிட்டே 4 ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கி தரேன். ஓகே? சாம், ஒரு நிமிஷம் கூட வாயேன். டிங்கிடி மயக்கத்துல இருக்கிற என்ன தனியா கூப்பிடுற நீ? நோ நெவர். உடல் மண்ணுக்கு உயிர் டிங்கிடி. பொழந்துருவான் உன்ன. ஒழுங்கா வா. ஓ, ஒரு நிமிஷமா போ. நான் ஜப்பான்காரி ஓவரா மிரட்டுறா. சாம், நான் விண்டோ சாத்திட்டு திரும்பி பாக்குறப்போ தீபிகா பின்னாடி ஒரு கருப்பு உருவம் தெரிஞ்சிச்சு. அது சடனா தீபிகா உடம்புக்குள்ள போச்சு. அதை நான் என் கண்ணால பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தீபிகா மயக்கம் போட்டு விழுந்தா. ஐ திங்க் அவளுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பாத்தியா, ஒரு பேய்க்கு கூட என் டிங்கிடியை பிடிச்சிருக்கு. ஆனா உன்ன ஒரு நாய் கூட பிடிக்காதீ. சாம்,
கொன்னுடுவேன் உன்னை. பின்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேயெல்லாம் ஒன்றும் இல்லை, நிலாவுக்கு போகிறாங்க, வடைய சொல்கிறாங்கன்னு கதையெல்லாம் சொல்லிட்டு இப்போ கருப்பு உரம் பார்த்தணும்னு சொல்லிட்டு இருக்க. சாம், நான் போய் சொல்லல. அவளை பாரு, அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு. இங்க வா. டேய் வேணாண்டா, போகாதடா. ஏய் இருடி, அவளே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன கூப்பிடுறா. கட்டையை போடாத. கடவுளே என்ன காப்பாத்து. அப்போல போ சாத்தானே, அப்போல போ சாத்தானே, அப்போல போ சாத்தானே. அப்பால போல ஏதோ ஒண்ணு வந்து தொலைடி. அப்போல போ சாத்தானே, அப்போல போ, அப்போல போ சாத்தானே. நீங்க 2 பேரும் அங்க நிக்கும்போது ஒரு கருப்பு உருவம் உங்க பின்னாடி நின்னுச்சு. உனக்கு வேற டைலாக் சொல்லியா? இவ ஆல்ரெடி இதை சொல்லிட்டா. சாம், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஏய், எனக்கு ஓம் பின்னாடி தான் உருவம் தெரிஞ்சிச்சு. அப்ப நம்ம இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, போயிடலாமா? எனக்கு அதான் தோணுது, வாங்க போலாம். ஓபன் என்ன ஓபன் ஆகல. நம்மளால போகவே முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்றது? சூப்பர். இது வேறயா? இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அதை தான் மூடிட்டாங்களே. டேய், நான் அதை சொல்லல. ஒரு வழிதான் இருக்கு, பேச்சுவார்த்தை. பேச்சுவார்த்தையா? யார் கூட? நீங்கடி வேணா சொல்றதை கேளு. வேணா 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 வேணா. எப்படி கம்யூனிகேட் பண்றது? போர்டு இல்ல. ஏண்டி இங்க என்ன பிரச்சனை நடந்துருக்குது? உனக்கு இந்த நேரத்துக்கு கேரம் போர்டு கேக்குதா? டேய், அது ஓஜா போர்டுரா. அதை வச்சு தானே கோஸ்ட் கிட்டலாம் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஓஜா போர்டா? நம்ம கிட்ட இப்ப எதுவுமே இல்ல. ஆனா பேய் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, அது எப்படினாலும் பேசும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. எங்களை தவிர இங்க வேற யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த பாட்டில சுத்தி விடுங்க. அதை நம்மளே சுத்தி விடலாம்ல, எதுக்கு பேய்கிட்டலாம் கேட்டுக்கிட்டு? நீ இப்படியே பேசிட்டு பேய் மட்டும் வந்துச்சுன்னா உன்னை காவு கொடுத்துட்டு நாங்களா எஸ்கேப் ஆயிடுவோம். காவு கொடுப்பீங்களா? பட் உனக்காக என் உயிரை கூட கொடுப்பேன்னிக்கிடி. ஆனா உனக்காக இல்லடி. பேய் மட்டும் வந்துச்சு, நான் மெயின் டிஷ்னா நீ சைடிஸ் பாத்துக்கோ. சாவ போற நிலைமையில உனக்கு இப்ப இந்த காதல் கேக்குது இல்ல? சாவ போறோமா? சரி, நானே கேக்குறேன். எங்களை தவிர இங்க வேற யாராச்சும் இருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா இந்த பாட்டில சுத்தி விடுங்க. என்ன சுத்துது? நான் கேக்குறேன், இங்கேருந்து நாங்க 3 பேரும் உயிரோட வெளில போவோம்னா இந்த பாட்டில சுத்தாதீங்க. இது வரைக்கும் அந்த பேய் கூட இந்த ஐடியா இருந்திருக்காது. பிசாசே. ஐயோ சுத்துதே. சரி, நான் கேக்குறேன், நீங்க இங்க கூட இருக்கீங்களா? நீங்க யார் கூட இருக்கீங்களோ அவங்க முன்னாடி இந்த பாட்டில் நிக்கட்டும். வருது, கூடவே வருது. இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது. பேசாம போலீஸ்க்கு கால் பண்ணிடலாமா? கரெக்ட். ட்ரை பண்ண, சிக்னல் கிடைக்கல. நீ வேற எங்கேயாச்சும் சிக்னல் கிடைக்குதான்னு ட்ரை பண்ணி பாரு. சாம், நீங்க ஏதாச்சும் வழி கிடைக்குதான்னு பாக்குறியா? நான் அந்த சைட் போய் பாக்குறேன். சரி ஓகே, நான் பாக்குறேன். சாம், தீபிகாக்குள்ள பேய் இருக்கு. அது நம்மள சும்மா விடாது. தீபிகாவை இங்கே விட்டு நம்ம மட்டும் போயிடலாம். நீ போ, என்னால முடியாதுண்ணே. ஏன்டா புரிஞ்சுக்க மாட்ற? ஏன்னா நான் அவளை லவ் பண்றேன் டி. ஒன் சைடு தான், பட் ஐ லவ்வர். அவளை விட்டு வர முடியாதுண்ணே. போய் வேலையை பாரு போ. சும்மா எனக்கு ஏன்டி கால் பண்ற? எடுத்து பேசு. ஹலோ தீபிகா, நீ ஆஃபீஸில் இருக்கிறதா சொன்னாங்க. என் பர்ஸை மறந்து வச்சுட்டு போயிட்டேன். கொஞ்சம் நீ எடுத்து வச்சுக்கிறியா? நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். ஒர்க்லாம் முடிச்சிட்டியா? முடிஞ்சா பாரு, இல்லைனா நான் நாளைக்கு காலைல கூட வரேன். நீ தனியாக இருக்கியா இல்லை கூட யாராச்சும் இருக்காங்களா? ஹலோ தீபிகா, ஹலோ ஹலோ. இங்கேருந்து தப்பிச்சிடலாம்னு நினைச்சியா? அவன் மட்டும் இல்லைனா உன்னை எப்பயோ கொண்டுப்பேன். கேர்ள்ஸ் டோர் ஓபன் ஆயிடுச்சு, அப்படியே போய் அடங்கய்யா. இவளுக்கு
இவ்வளோ கொழுப்பு இருந்தா இருக்கிற பிரச்சனையில டெஸ்க் மேலே ஏறின்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. சிசிடிவி ஃபுட்டேஜ் மேனேஜர் கிட்ட காட்டி வேலையை கொடுத்துக்க சொல்கிறேன். சாம், டிங்கிரிமா கூப்பிட்டியா? அது அதித்தி இல்ல. ஆமாம், மனுஷாவ சரியான பைத்தியக்காரி. பேய், அது பேய். பேயா? ஓ காலிந்தார். ஓ மை காட், காலு 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 இல்ல. ஏய், எனக்கும் இன்னைக்கு பிறந்த நாள் தான். 4 வருஷம் லவ். அவன் தான் என்னோட வாழ்க்கைன்னு மொத்தமா நம்பிட்டு இருந்தேன். என்ன திடீர்னு ஒரு நாள் தூக்கி போட்டு போயிட்டான். என்னால இந்த வழியை தாங்கவே முடியல. எனக்கு அது அப்படியே எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. சூசைட் பண்ணிட்டேன். வலி குறைஞ்சிருச்சு. ஒரு 10 நிமிஷத்துல என் மனநிலை மாறிடுச்சு. ஐயோ, என்னடா பண்ணிட்டோம் அப்படின்னு கதற ஆரம்பிச்சிட்டேன். எங்க அம்மா அப்பா வராங்க, என் பொண்ணத்தை பாக்குறாங்க, கதறாங்க. அவங்க கதற சத்தம் இன்னி வரைக்கும் என் காதுல கேட்டுட்டே இருக்கு. மறுபடியும் என் உடம்புக்குள்ள போயிடலான்னு பார்த்தேன், முடியல. சூசைட் பண்ண வழியை விட, அதுக்கு முன்னாடி இருந்த வழியை விட, அதுக்கு அப்புறம் இருக்கிற வழி இருக்குல்ல, அது என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு. நம்ம அம்மா அப்பா சின்ன வயசுல இருந்து ஒரு துரும்பு கூட நம்ம மேல பற்றக்கூடாதுன்னு பொத்தி பொத்தி வளர்த்து ஆளாக்குவாங்க. ஆனா அவங்கள பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம நாம எடுக்கிற அவசர முடிவு அவங்கள நரகத்துல தள்ளிடுது. நான் செத்த அன்னில இருந்து எங்க அம்மா அப்பா கூடவே இருந்து அவங்க அழுகிறத பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு என் மேல அவ்வளவு கோபம். நான் ஏன் இத பண்ண? அதனாலதான் இன்னை வரைக்கும் என் ஆத்மா சாந்தி அடையாம செத்துக்கிட்டே இருக்கேன். சூசைட் எவ்வளவு மோசமான விஷயம்னு அத பண்ண எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் தெரியும். உனக்கு என்ன வேணும்? நீ சாகணும்னு தானே நினைச்ச, அதான் நானே உனக்கு கொல்ல வந்தேன். நினைச்சேன், அதுக்கு காரணம் இருக்கு. என் லைஃபே பிரச்சனை தான். என்னால யாரையுமே நம்ப முடியல. ஏமாத்துறாங்க, துரோகம் பண்றாங்க. இதுல பத்தாத குறைக்க எங்க வீட்டு பிரச்சனை வேற. என் மனசுல இருக்கிறத சொல்லி அழுறதுக்கு கூட எனக்கு ஒருத்தரும் இல்லைங்க. இதெல்லாம் யோசிக்கும் போது எதுக்குடா இருக்கணும்னு தோணுச்சு. ஆமா, பிறந்த நாள் அதுமா செத்துடலாமேன்னு தோணுச்சு. என்ன பண்ண சொல்ற? சத்தியம் பண்ணு. சாகுற எண்ணம் இனிமே திருப்பி வரவே வராதுன்னு சத்தியம் பண்ணு. சத்தியமா இனிமே நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். இன்னொரு வாட்டி நீ சூசைட் பண்ணணும்னு நினைச்ச, நான் திரும்ப வருவேன். ஆபீஸ்ல ஒரு பேய் இருக்கும், அந்த பேய்க்கு இப்படி ஒரு கதை இருக்கும்ல நான் என் லைஃப்ல யோசிச்சதே இல்ல. ஒரு பேயா? ஆமா.